ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி எந்த காலகட்டத்துல எப்படி இருக்க போகிறது, நிதி பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படுமா, இல்ல பண ரீதியாக நிறைய கஷ்டங்களை நீங்க சந்திக்க போறீங்களா இல்லையா, இல்ல உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துல மட்டுமே நீங்க கவனமா செயல்படணும் என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்களா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. ஆரோக்கியத்துல ஏதாவது உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதா என்பதையும் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசினியர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடந்த சில காலகட்டமாகவே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீங்க. அது மன ரீதியாகவும் சரி, ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி கஷ்டங்களை நீங்க அனுபவித்து வந்திருக்கலாம். ஆரோக்கிய ரீதியா பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத வகையில எதிர்பாராத ஒரு தீராத நோயால் நீங்க நிச்சயமா அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த நோய் நமக்கு வந்திருக்கா, இதனால நாம இவ்வளவு கஷ்டப்படணுமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு நோயா கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுல இருந்து இப்பதான் மீண்டு இப்பதான் ஒரு நல்ல பக்குவமான நிலைக்கு இருந்திருப்பீங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு அடிபட்டீங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா என்று மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்பாம கூட சிலர் இருப்பாங்க. ஆனா தனக்குள்ளேயும் தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் தெரியும் நாம எவ்வளவு சிரமப்பட்டு இருப்போம் என்று. சிம்ம ராசினியர்கள் அந்த அளவிற்கு இந்த தீராத நோயால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பாங்க. ஒரு சில சிம்ம ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூட முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்கலாம். அதாவது உப்பில்லாத சாப்பாடை கூட நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கும். என்னடா இது அப்படின்ற ஒரு அளவிற்கு தான் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி திருப்பங்கள் இப்ப ஏற்படும். பொதுவாகவே சிம்ம ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா உணவுகளை நன்றாக ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நபராக தாங்க அவங்க இருப்பாங்க. அதாவது விரும்பி சாப்பிடக்கூடிய, திருப்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய சூழல் காரணமாக சாப்பிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு, தூக்கமின்மை ஏற்பட்டு, மனதுல ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்க செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்ப உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக எவ்வளவு தொந்தரவுகளை நீங்க சந்தித்து வந்திருந்தாலும் இப்ப நிமிர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு மீண்டும் தேடி வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாங்க. பொதுவாகவே சிம்ம ராசினியர்கள் எதற்கேட்டாலும் கோபப்படக்கூடிய ஒரு முன் கோப படைத்த நபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஷயம் என்னவென்று புரியாமலே கோபத்தால் தன்னுடைய வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு நேரா செயல்பட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகுதான் விஷயமே என்று கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரி மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கு என்பதை பற்றி தான் இப்ப நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு மிதமான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேர தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் குருவுடன் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் இருக்கிறார். மற்றும் இந்த நேரம் சனி பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில் இருப்பதால் பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுடைய ராசியில நிச்சயமா ஏற்பட போகிறது. முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் 2வது வீட்டிற்கு இடம்பெயரக்கூடிய இந்த நேரம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல திருப்தங்களை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. எந்தெந்த நேரம் என்ன நடக்க போகிறது என்று சொல்லாமலே இந்த கிரக மாற்றங்கள் நடக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய விளைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இதனால சிம்ம ராசினியர்களுக்கு பண ரீதியா கொஞ்ச நாளா கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஒரு புறம் நன்றாக பணம் வந்தாலும் இன்னொரு புறம் மருத்துவ ரீதியாக நிறைய செலவுகளை நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்துல வருமானம் நன்றாகவே இருக்கும் என்றாலும் செலவுகளும் நிலையானதாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு சொல்லி இருப்பதாகவே சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்துல நீங்க எதுல கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி வாருங்க. உங்களுடைய உடல் நலம் மோசமடையக்கூடும் என்பதால் நீங்க உடல்நல பிரச்சனைகள் குறித்து கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே உடல்நிலையில அவதிப்பட்டு வந்திருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலும் கிடைத்திருக்கும். ஆனா அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளாமலே மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப செல்லக்கூடிய ஒரு உணவு பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல தான் நீங்க முழுக்க கவனத்தை செலுத்தி வரணுங்க.
இந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா பாதி பாதிப்புகளை நீங்க தவிர்க்க முடியும். காதல் விஷயத்துல சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாற்றம் இருக்குன்னா, சவாலான ஒரு மாற்றமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது இப்ப ரொம்ப ரொம்ப அவசியங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இந்த நேரம் பிரச்சனைகள் கூட வரலாம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சிம்ம ராசினியர்கள் மட்டுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நேரம் சிம்ம ராசினியர்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து துணையுடன் நன்றாக பழகி நன்றாக நடந்து கொள்வதுதான் உங்க வாழ்க்கைக்கே நல்லது. மாமியாருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றத்தை நீங்க கண்கூடாக பார்க்க போறீங்க. நீங்க பணிக்கு செல்லும் போது நல்ல பலன் உங்களுக்கு தேடி வரும். அதே நேரத்துல வணிகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு வெளிநாட்டு வழிகள் மூலம் நீங்க தூர பயணம் மற்றும் வணிக தொடர்புகளால் பயனடையக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது மிதமான ஒரு மாற்றத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேயர்களுக்கும் இந்த மாதிரி கனவுகள் வைத்து செயல்படக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த நேரம் நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க போகிறது என்று சொல்லி இருக்காங்க. கிரகங்களுடைய சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தேடி கொடுக்க போகிறது. குடும்ப வாழ்க்கைக்கு இந்த நேரம் சாதகமாக உங்களுக்கு இருக்கலாம். குடும்ப விஷயத்துல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் உதவியுடன் உங்களுக்கு சில சிறப்பு குடும்ப சலுகைகள் கூட தேடி வரும். தனிமைப்படுத்துவதை இந்த நேரம் நீங்க தவிர்ப்பதுதான் உங்களுக்கு அவசியமாகவே நல்லதுங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகள் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவா செயல்படலாம். தேவைப்படும் போது நிதி உதவியும் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடனான உங்களுடைய உறவு இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாச பிணைப்பால் இன்னும் உங்களுடைய உறவு நல்ல பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய மன அழுத்தம் அதிகரிக்கும். இதனால எதை பற்றியுமே கவலைப்படாமல் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் உங்க வாழ்க்கையை என்ன இருக்கோ அதை வைத்து வாழ்ந்து செயல்படுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா உங்களை தனியாக விட்டுவிடும் பழக்கத்தை தவிர்த்து வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கு என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. வாழ்க்கையில என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் நினைத்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லதுங்க. சிம்ம ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஆரோக்கியத்தை மட்டுமே கவனமா பார்த்து கொள்ளுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.